எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டையை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ரெகுலரான எக் ஸ்கிராம்பிள் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். முட்டை சாப்பிட பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க இந்த டேஸ்டியான பட்டர் கார்லிக் எக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 8 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் பொடுசா நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 கியூப்ஸ் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். பேனில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை கலவையை மெதுவாக பேனில் ஊற்றுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முட்டை கலவையை ஸ்கிராம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே முட்டை மெதுவாக குக் ஆகட்டும். ஸ்கிராம்பிள் ஆனதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணி வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான பேன்ல பட்டர் கார்லிக் சாஸ் பண்ணுறதுக்கு பேன்ல 4-5 கியூப்ஸ் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் உருகுனதும் ஒரு முழு பூண்டை உரிச்சு பொடுசா கட் பண்ணி சேருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் சோள மாவு, 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளவர், பால் எல்லாமே குக் ஆகி நல்ல ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இட்டாலியன் சீசனிங் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ செஞ்சு வச்சிருக்கிற எக் ஸ்கிராம்பிள்ஸை பட்டர் கார்லிக் சாஸில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். பாருங்க, இந்த முட்டை ஸ்கிராம்பிள் சாஸை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கு. டேஸ்டியான இந்த பட்டர் கார்லிக் எக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா பிரெட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.